ஹாய் வெல்கம் டு டெக் கல்வி டாக்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எம்எல் மாடலை எப்படி ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, எம்எல் மாடலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ட்ரெயின் பண்ணிட்டு அந்த கோலாப் நோட் புக்லேயோ இல்லை ஜூபிட்டர் நோட் புக்லேயோ வந்து அங்கேயே இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுப்பாங்க. அவங்களால அந்த மாடலை சேவ் பண்ண மாட்டாங்க. திரும்பி அந்த மாடல் எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லா செல்ஸையும் ரன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, பேப்பர் எழுதுறீங்க, தீசிஸ் எழுதுறீங்கன்னா அதுக்கு வந்து செட் ஆகும். அதே இது நீங்கள் இண்டஸ்ட்ரியல் சைடில் போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்காது. ஸோ என்ன பண்ணீங்கன்னா, இனிஷியலாக நீங்கள் மாடல் ட்ரெயின் பண்ணி அக்யூரேசி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த அக்யூரேசி எடுத்த பிறகு உங்களுக்கு பெஸ்ட் அக்யூரேசி ஒரு 95%, 96% வந்த பிறகு என்ன பண்ணீங்கன்னா அந்த மாடலை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு ஏபிஐவாக கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபியூச்சரில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, இப்போ வெப் அப்ளிகேஷன்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு சில உதாரணத்துக்கு வந்து நிறையா வெப் அப்ளிகேஷன் இருக்குது. நிறைய இது வந்து எம்எல் மாடலை பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT எடுத்துக்கோங்களேன். ஆல்ரெடி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாடல் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அதை ட்ரெயின் பண்ணி அதை வந்து ஃபைனலாக ஒரு மாடல் எடுத்து அந்த அவுட்புட்டை வந்து வச்சிருக்காங்க. அந்த மாடல் அவுட்புட்டை தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா என்டையர்லி ஒரு ஏபிஐ பேசிஸ் தான். இப்போ நீங்கள் நிறைய பேர் பேக்எண்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ எப்படின்னா பேக்எண்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நீங்கள் ஒரு பின்னாடி வந்து ஒரு லாஜிக் எழுதிருப்பீங்க. அந்த லாஜிக்கை வந்து முன்னாடி கூடிய இன்புட்ஸ் போய் ஹிட் பண்ணி அதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கும். அதே மாதிரி தான் இங்கே சேம். நீங்கள் வந்து ஒரு இன்புட் கொடுப்பீங்க, அதோட மாடலுக்கு இன்புட்டாக போய் சேர்ந்து அந்த மாடலோட அவுட்புட்டு தான் நீங்கள் உங்களுக்கு ஃபைனலாக வந்து அவுட்புட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் தெரியும். ஸோ இது வந்து நான் டிப்ளாய் பண்ணதுக்கு இப்போதைக்கு நான் வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று சூஸ் பண்ணிக்கேன், கியூபில் வந்து ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும், ஒரே ஒரு ஏபிஐ மட்டும் தான் நீங்கள் டிப்ளாய் பண்ண முடியும். மேபி நிறைய ஏபிஐ டிப்ளாய் பண்ணுற மாதிரினா அதில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் நீங்கள் ரொம்ப ஃப்ரீ சர்வீஸ் போகணுன்னா ரெண்டர் போய்க்கலாம். ஆனால் ரெண்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து ரெண்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்து கியூபில் யூஸ் பண்ணேன். கியூபில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சர்வீஸ் நம்ம டிப்ளாய் பண்ணாலுமே ப்ராப்பராக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அது வந்து ஏதாச்சும் ஒரு ஹேக்கத்தான் இல்லை வந்து நேஷனல் லெவல் சிம்போசியம் இல்லை இன்டர்நேஷனல் லெவல் சிம்போசியம் இல்லை ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் வெளியே எடுத்தீங்க போறீங்கன்னா அப்புறம் நீங்கள் மாடல் டிப்ளாய் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மாடல் தான் டிப்ளாய் பண்ணுவீங்க. அப்படி இல்லை நீங்கள் 2-3 மாடல் டிப்ளாய் பண்ணாலுமே நீங்கள் ஒரே ஏபிஐயில் வந்து டிஃப்ரெண்ட் ரவுட்டிங்கில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக இதுக்கு போகலாம். லேட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. 157 இருந்துச்சு. அதுவே நம்மளுக்கு போதும். ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் போகிறதுக்கு நமக்கு போதும். அதே நீங்கள் ரொம்ப டீப்பாக நிறையா வந்து நீங்கள் பண்ணணும், இல்லை வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணணும்னு நினச்சி வச்சுக்கோங்க, நீங்கள் பே பண்ணி தான் பண்ண மாதிரி தான் இருக்கும். AWS தான் நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். AWS டிப்ளாய்மெண்ட் நான் ஃபியூச்சரில் நடத்துகிறேன். இப்போதைக்கு நான் கியூபில் மட்டும் தான் நடத்திருக்கேன். இப்போதைக்கு நான் டேரெக்டாக எப்படி பைத்தான்லேருந்து பில்ட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபர்தராக வந்து நான் டாக்கர் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணி அந்த டாக்கர் இமேஜ் எப்படி டிப்ளாய் பண்ணணும்னு சொல்லி நடத்துகிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி எம்எல் மாடலில் கிரியேட் பண்ணி கியூபில் எப்படி டிப்ளாய் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நீங்கள் வாங்க டிப்ளாய்மெண்ட்டில் நம்ம எப்படி கிரியேட் பண்ண எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் குழம்புது. ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம வந்து மாடலை வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம் ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ணி. ஸோ ஓகே, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு கிட்ட ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் க்ளவுடில் டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ளவுடில் டிப்ளாய் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெபாசிட்டரி தேவை. ஏன்னா நம்ம என்ன ஒரு அப்டேட் பண்ணுறாலுமே அதை வந்து நம்ம ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே நம்மளுக்கு டிப்ளாய் ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட்டு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக வந்து மாடல் டெவலப் பண்ணுவோம். மாடல் டெவலப் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி அது வந்து ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஆல்ரெடி ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணி அதில் கமிட் பண்ணுறது எப்படி, புஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு இது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரெபாசிட்டரிக்கான பேர் கொடுக்குறேன். நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ டிப்ளாய்மெண்ட் சொல்லி வைக்கிறேன். ஃபாஸ்ட் ஏபிஐ டிப்ளாய்மெண்ட். ஸோ ஓகே, ஆல்ரெடி ஒரு யாராச்சும் வந்து நீங்கள் GitHub யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ரீட்மி ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க, இல்லை வந்து ஒரு சின்னதாக வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நிமிஷம் பார்த்தோன்னே புரிஞ்சதுக்கு வந்து டாக்குமெண்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரீட்மி ஃபைல். அது வந்து மார்க்டவுன் ஃபைலாக எழுதுவோம். நான் மார்க்டவுன் ஃபைல் எப்படி எழுதுன்னு சொல்லி நான் ஃபர்தராக ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்புறமேட்டு நம்ம கிட்டிக்னோட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுவோம். இந்த கிட்டிக்னோட் டெம்ப்ளேட் எதுக்காகனா, இப்போ நீங்கள் ஒரு பைத்தன் பேக்கேஜஸ்லாம் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுவீங்க ஒரு மாடல் டெவலப் பண்ணும்போது, இல்லை வந்து ஜென்ரலாக வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இந்த பேக்கேஜஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த இக்னோர் ஃபைல் யூஸ் பண்ணாம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டேரக்ட்டா வந்து ரெபாசிட்டரிக்குள்ள புஷ் பண்ணிருவாங்க. ஆனா அது வந்து நெறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா, அது உங்களோட ரெபாசிட்டரியோட சைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். உங்கள நீங்க ஒரு கமிட் பண்றீங்க. அப்படி கமிட் பண்ணி புஷ் பண்றீங்கன்னா, உங்களோட புஷ் பண்ணும்போது உங்களோட சைஸ் அதிகமாகும். அதே சமயம் வந்து நீங்க புல் பண்றீங்க, இல்ல வந்து குளோன் பண்றீங்கன்னா, உங்களோட சைஸ் ரொம்ப அதிகமாகும். அது நெறைய பேர் பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்களுக்கு GitHub ரெபாசிட்டரில வந்து உங்களுக்கு வந்து சர்டன் இவ்வளோ லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான் ஒரு சில டைம் இருக்கும். அப்போலாம் வந்து நீங்க வந்து அப்படி இல்லாம நீங்க பெரிய ஃபைல்ஸ உள்ள வந்து புஷ் பண்ணும்போது, நீங்க லார்ஜ் ஃபைல் சிஸ்டம் வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். கத்துட்டு இருந்தா மட்டும் தான் நீங்க புஷ் பண்ண முடியும். அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்காக தான் வந்து நம்ம கெட்டிங்னு ஒரு ஃபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பைத்தான்கான டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பைத்தான் தான் நான் யூஸ் பண்ண போறோம். பைத்தான்கான டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு நான் லைசன்ஸ் வந்து எம்ஐடி லைசன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன லைசன்ஸ் வேணா கொடுத்துக்கலாம். நீங்க மேக்ஸிமம் வந்து லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ண அவசியம் இல்ல. ஸோ இப்போ வந்து நீங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ என்னோட ப்ராஜெக்ட் வந்து நான் நான் எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்து யூஸ் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த கோட் எடுத்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸா கொடுக்குறேன். அதே சமயம் எனக்கு வந்து நான் எடுத்து யூஸ் பண்றாங்க. அதே சமயம் எனக்கு கிரெடிட்ஸ் வரணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கிரியேட்டிவ் காமன்ஸ் 0 சொல்லி நீங்க கொடுக்கலாம். ஸோ ஓகே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களோட கோட் எடுத்து யூஸ் பண்றாங்க, இல்ல உங்களோட நீங்க போட்டிருக்க டாக்குமெண்டேஷன் எடுத்து யூஸ் பண்றாங்கன்னா, உங்களுக்கு அவங்க நிச்சயமா கிரெடிட்ஸ் குடுத்து தான் ஆகணும். அது எப்படி குடுப்பாங்கன்னா, இந்த உங்களோட மேபி உங்களோட ரெபாசிட்டரி ரெஃபரல் மூலமா இது பண்ணலாம். அதாவது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்ல வந்து உங்களோட ரெபாசிட்டரி லிங்க் ஆட் பண்ணி, நான் எங்கள்கிட்ட ஏதாவது பண்ணலாம். இல்ல சைட்டேஷன் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றது மூலமா பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க கிரியேட்டிவ் காமன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் இப்போ ஜென்ரலா வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் குடுத்துருக்கேன். பார்ப்போம். இப்போ நான் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ரெபாசிட்டரி நான் லோக்கலா க்ளோன் பண்ணி கோட் பண்ண வேண்டியது தான் இனிமே. ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெபாசிட்டரி URL காப்பி பண்ணிக்கிறேன். VS கோடுக்கு வந்து இப்போ வந்து நான் அந்த ரெபாசிட்டரியை க்ளோன் பண்றேன். ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணிட்டேன். பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ்லாம் லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட் எதுக்காக கிரியேட் பண்றோம்னா, நீங்க உங்களோட அந்த என்வரான்மெண்ட் இருக்கக்கூடிய பேக்கேஜ் வந்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் யூஸ் ஆகும். வேற எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அதாவது வந்து சூட்டபிளா இருக்காது. நீங்க நார்மலா நீங்க ஒரு விண்டோஸ்ல நார்மல் ஜென்ரலா ப்ராஜெக்ட் வந்து நீங்க எந்த ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணாம யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். நீங்க மேபி நிறைய பேக்கேஜஸ் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. உதாரணத்துக்கு நேச்சுரலாவே ஒரு சில பேக்கேஜ் வந்து லோட் ஆகி வந்திருக்கும். அது போக நீங்க நிறைய பேக்கேஜஸ் வந்து ஜென்ரலா லோட் பண்ணுவீங்க. எப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க காமனா எப்படி சொல்ல போனா, நீங்க வந்து நெறைய இப்போ சஸ்மே டென்சர்ஃப்ளோல ஒர்க் பண்ணுவீங்க. அதே சமயம் வந்து நம்பைல யூஸ் பண்ணுவீங்க. பாண்டாஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கான பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ரெக்யர்மெண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணும்போது அது எல்லா பேக்கேஜஸும் சேர்ந்து வரும். ஆனா இதுல வந்து நம்ம வந்து என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னென்ன பேக்கேஜ் உங்களுக்கு தேவை? எனக்கு இந்த பேக்கேஜஸ் மட்டும் தான் தேவை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது, அந்த பேக்கேஜஸ் மட்டும் தான் வந்து அதுல லோட் ஆகும். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பைத்தானோட என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணும். அதுக்கு நான் அந்த டைரக்டரிக்குள்ள மூவ் ஆகணும். அதுக்கு நான் சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பைத்தானோட என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து பைத்தான் /m v அதாவது வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட். அப்புறமேட்டு என்னோட என்விரான்மெண்டோட பேர் நான் ENV சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்க எந்த ஒரு பேர் வேணா கொடுத்துக்கலாம். நான் டிஃபால்ட்டா இக்னோர் ஃபைல் கிட் இக்னோர் ஃபைல் வந்து ENV இருக்கும். அதனால வந்து நான் அதுக்காக அப்படியே ENV கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்க ENV இல்லாம வேற ஏதாச்சும் கொடுக்குறீங்கன்னா, அந்த டைரக்டரியோட பேரை வந்து நீங்க அதில் வந்து ஆட் பண்ணணும். கிட் இக்னோர் ஃபைல்ல ஆட் பண்ணிக்கணும். அது ஒன்றும் இல்லை. நான் அதை எப்படி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த என்விரான்மெண்ட் நான் ஆக்டிவேட் பண்ணணும். நான் ஆக்டிவேட் பண்ணா மட்டும் தான் அந்த என்விரான்மெண்ட் குள்ள ஒர்க் பண்ற மாதிரி கணக்கு. ஸோ ஓகே இப்போ வந்து என்ன பண்றேன்னா env ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்லாஷ் ஆக்டிவேட். இப்போ என்ன ஆகும்னா என்னோட என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது இனிஷியலா ஒரு VS கொடுக்க நியூபியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எரர் காமிக்கும். அதாவது வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் சொல்லி காமிக்கும். அப்போ என்ன பண்ணும்னா இந்த கமாண்டை வந்து நீங்க விண்டோஸ் பவர் செல்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இது எப்படி நான் சொல்றேன்னா, ஏன்னா நான் இப்பதான் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் லினக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இப்பதான் வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் இந்த ட்ரை பண்ணேன். அப்போ வந்து எனக்கு இந்த எரர் வந்துச்சு. ஆல்ரெடி வந்து ஒரு பாதி வீடியோ எடுத்துட்டு திரும்பி எடுக்கிற மாதிரி தான் கணக்கு. ஆக்சுவலா வந்து அது வந்து கொஞ்சம் எரரா ஆச்சு. அதனால வந்து இப்போ வந்து என்ன பண்றேன்னா, இப்போ வந்து இந்த கமாண்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போஸ்ட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி தான் அந்த எரர் ரிசால்வ் பண்ணேன். ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா அந்த என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு வந்து தேவையான பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்.
நம்மளுக்கு என்ன இனிஷியலா தேவை? சைக்கிட் லேர்ன் தேவை. சைக்கிட் லேர்ன் தேவை. அதுக்கப்புறம் ஜாப் லிப் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் வந்து மாடல்ஸை டம்ப் பண்ணுவோம். அதாவது வந்து மாடலை சேவ் பண்றது, அதே சமயம் வந்து டம்ப் பண்ற ப்ராசஸ்லாம் பண்ணுவோம். அது அது போக நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ பேக்கேஜ் தேவை. அது கூட யூவிகான், அதாவது வந்து நம்மளோட ஃபாஸ்ட் ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ரன் பண்ணக்கூடிய யூவிகான் பேக்கேஜ் தேவை. ஸோ ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்றோம். அதுக்கு இன்ஸ்டால் ஃபாஸ்ட் ஏபிஐ சைக்கிக் லேர்ன். ஒரே நிமிஷம், நம்ம சைக்கிக் லேர்ன் ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கலாம். கேப்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா அது கூட ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் வெரிஃபை பண்ணிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இல்லைன்னா அது எரர் எரர் வரும். சைக்கிக் லேர்ன் தான். அதுக்கப்புறம் வந்து யூவிகான். இதுக்கப்புறம் வந்து நம்ம நம்பை யூஸ் பண்ணுவோம். இது போக ஜாப்லிப் லைப்ரரி. ஸோ ஓகே, இந்த எல்லா லைப்ரரிஸும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஓகே, இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ ஓகே, இப்போ பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மாடல் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ண போறோம். இப்போ வந்து எனக்கு இதுக்குள்ள நான் ஒரு சப் டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன், ஏபிஐன்னு சொல்லி. இந்த ஏபிஐல தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபாஸ்ட் ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான கோடும் மாடலும் சேவ் பண்ணுவோம். இது போக ஜென்ரலா வந்து மாடல் டாட் பிஒய்ன்னு சொல்லி ஒரு ஃபைல் வச்சுக்கிறேன். மாடல் டாட் பி இது என்ன பண்ணுறா நம்மளுக்கு வந்து இதுல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாடல் யூனிட்ஸ்ல ஜென்ரேட் பண்ணுவோம். மாடல் வந்து மாடலுக்கான கோட் எழுதி மாடல் வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜாப்லிப் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது ஏன் இம்போர்ட் பண்றேன்னா நம்ம இதில் வச்சுனா மாடல் வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சைக்கிக் லேர்ன்ல இருந்து நம்ம டேட்டா செட் நோட் பண்ணிக்கலாம். சைக்கிக் லேர்ன் டாட் டேட்டா செட்ஸ் இம்போர்ட் லோட் ஐரிஸ். ஐரிஸ் டேட்டா செட் நோட் பண்ணிக்குவோம். அந்த ஸ்கில் என்சமல் மாடல் இது பண்ணிக்கலாம். ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இம்போர்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபை. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா வேற ஏதாச்சும் மாடல் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுபடி நம்ம கேஎன் யூஸ் பண்ணலாம், எது வேணா யூஸ் பண்ணலாம். அது உங்க விருப்பம் தான். அது வேற ஏதாச்சும் நீங்க ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் யூஸ் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம். நான் அந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்லாம் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இது நார்மலா வந்து எக்ஸ் ஒய்னு பிரிச்சுக்கிட்டு அதுல இருந்து டேட்டா பண்ற மாதிரி. ஸோ இப்போ நான் டேட்டா செட் லோட் பண்ணிக்கிறேன். டேட்டா செட் லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எக்ஸ் ஒய் பிரிச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ் வந்து ஐரிஸ் டாட் டேட்டா. ஸோ அப்புறமேட்டு ஒய் வந்து ஐரிஸ் டாட் டார்கெட். ஸோ ஓகே, இப்போ நான் எக்ஸ் ஒய்னு நான் தனியாக பிரிச்சுட்டேன். இதுல இருந்து நம்ம எப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடல் ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா மாடலை ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரேண்டம் ஃபாரஸ்ட் ஸோ ஓகே, நான் இப்போ வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடலில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஆர் ஆர்எஃப்ல வந்து நான் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடலில் வந்து ஃபிட் பண்ணி அந்த எக்ஸ் ஒய் டேட்டாவை ஃபிட் பண்ணி நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாடலை நம்ம சேவ் பண்ணுவோம். இந்த மாடலை சேவ் பண்ணதுக்கான கோட் எப்படி இருக்குன்னா நம்ம ஜாப்லிப் லைப்ரரியில இம்போர்ட் பண்ணிக்கோம்ல, அதுல இருந்து டம்ப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இந்த டம்ப்ங்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து நம்மளோட மாடலை வந்து சேவ் பண்ணும். இப்போ என்ன பண்ணோம்னா
ஆர் ஃபர்ஸ்ட் வந்து மாடல் நேம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட மாடல் வந்து எங்க சேவ் ஆகும் சொல்லி ஸ்லாஷ் ஏபி ஸ்லாஷ் நான் என்னோட டைரக்டரி மென்ஷன் பண்ணிட்டேன். ஏபிங்கிற டைரக்டரியில தான் இந்த மாடல் சேவ் ஆகணும். நான் இப்போ அந்த மாடலுக்கான பேர் கொடுக்கணும். இப்போ இந்த மாடலோட பேர் எப்படி கொடுக்கலாம்னா, இப்போ வந்து நான் எம்எல் மாடல்லே கொடுக்கலாம். எம்எல் மாடல் டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஜாப். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம். இதுதான் டாட் பிசை. ஓகே, ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரன் ஆயிடுச்சு. நீங்க ஏபிஐல பாத்தீங்கன்னா உங்களோட மாடல் வந்து லோட் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம மாடல் கிரியேட் பண்ண மாடல் வந்து சேவ் ஆயிருச்சு. இப்போ நான் ஃபாஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணோம். ஓகே, ஃபாஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணது எப்படின்னா, நீங்க நார்மலா அதுவும் பைத்தான் ஸ்கிரிப்ட் தான், பைத்தான் கோடுகளும். அதுல எப்படின்னா நீங்க வந்து நிறைய பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து நான் என்னோட பேக்கேஜஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஒன் செகண்ட். பேக்கேஜஸ் வந்து பிட் இன்ஸ்டால். அது எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல, சரியா தெரியல. அதுக்கு வந்து நான் அதனாலதான் எப்படி சொல்லலாம், ஃபைண்டாட்டிக்னு நினைக்கிறேன். ஃபைண்டாட்டிக் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அது ஆல்ரெடி டிஃபால்ட் அது இது போலக்குது. ஓகே, இது இதுக்காக யூஸ் பண்ணோம்னா, இப்போ நம்மளோட மாடலுக்கு வந்து இன்புட்ஸ் கொடுப்போம்ல, அங்கிருந்து வரக்கூடிய இன்புட்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து நம்ம என்ன மாடல், அதாவது வந்து நீங்க வந்து டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அந்த இடத்துல. ஓகே, இப்போ நான் ஏபிஐ என்ன பண்றேன்னா, இப்போ நான் இந்த இடத்துல ஃபாஸ்ட் ஏபிஐக்கு வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கான பேர் வந்து இண்டெக்ஸ் டாட் பிஒய்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இண்டெக்ஸ் டாட் பிஒய் வச்சிட்டேன். இப்போ இண்டெக்ஸ் டாட் பிஒய்ல தான் நான் வந்து என்னோட ஃபாஸ்ட் ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் பண்ணேன். ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ. ஓகே, இப்போ நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம். ஏன்னா நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ வச்சு நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்றோம். அந்த ஆப் தான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன்ஸை நார்மலா நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நார்மலா வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐ ஆஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மிச்ச பேக்கேஜஸ் நமக்கு என்னென்ன மீதி இதுக்கு பேக்கேஜஸ் வேணும்னா நம்பை தேவை. நம்பை எதுக்காகனா நம்மளோட இன்புட் டேட்டாஸை ஹேண்டில் பண்ணதுக்காக வந்து மாடலுக்கு இன்புட் கொடுக்குறது வந்து நம்மளுக்கு நம்பை பேக்கேஜ் தேவை. ஓகே, இம்போர்ட் நம்பை எஸ் எம்பி. அது போக ஜாப்லிப் லைப்ரரி தேவை. ஏன்னா அதை வச்சு தான் அந்த மாடல் ஒர்க் பண்ணோம். ஜாப்லிப். அதுக்கப்புறம் ஃப்ரம் ஃபைண்ட் அண்ட் லிக் இன்புட் பேஸ் மாடல். ஓகே, இந்த பேஸ் மாடல் வச்சு நாம ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணுவோம். இந்த கிளாஸ் எதுக்காகனா உங்களோட டேட்டா இன்புட் டேட்டா வந்து என்ன டைப்பா வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ அதை நம்ம பண்ணலாம். உதாரணத்துக்கு அந்த கிளாஸோட பேர் வந்து நான் வைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து நான் இன்புட் கிளாஸ் இன்புட் ஆஃப் பேஸ் மாடல் டேட்டா இல்லைன்னா ஃபீச்சர்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபீச்சர்ஸ் தான் இன்புட்டா கொடுக்க ஃபீச்சர்ஸ் லிஸ்ட். ஓகே, இப்போ வந்து இந்த பாட்டை நம்ம முடிச்சாச்சு. நம்ம வந்து நம்மளோட இன்புட் என்னன்னு முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட மெத்தட் என்னன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டாஸ் வந்து அங்கிருந்து போஸ்ட் பண்ண போறோம். அந்த ஏபிஐல இருந்து நம்ம டேட்டாஸ், அதாவது வந்து நம்ம இன்புட் டேட்டாஸ் வந்து போஸ்ட் பண்ணி தான் நம்ம இங்க வாங்க போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா, நம்ம அந்த மெத்தடை வந்து இங்க சொல்லணும். நம்ம என்ன மெத்தட்ல வந்து அதுக்கு இன்புட் பண்ண போறோம், இன்புட் கொடுக்க போறோம்னு சொல்லி சொல்லலாம். ஆப் டாட் போஸ்ட் ஆஃப் நம்மளோட யூஆர்எல். நம்ம கடைசியா என்ன யூஆர்எல் கொடுக்க போறோம், கிரெடிட்னு சொல்லி கொடுக்க போறோம்.
ஸோ அந்த ஸ்லாஷ் ப்ரெடிக்ட்டுங்கிற டைம்ல நம்ம டேட்டாஸை போஸ்ட் பண்ணுவோம். அந்த ரெக்வஸ்ட் வந்து நம்ம இங்க வந்து நம்மளுக்கு இங்க இருந்து அவுட்புட் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மாடலை இம்போர்ட் பண்ணணும். அது எப்படி சொல்றேன், ஒரே நிமிஷம். இங்க நான் மாடலை இம்போர்ட் பண்றேன். இப்போ வந்து என்னோட மாடல் mg is equal to job 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 library command second job lib dot load of and model of job lib. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் லோட் ஆயிரும். இப்போ அந்த மாடல் லோடான மாடல் வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம ஃபங்க்ஷன் ரைட் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ப்ரெடிக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகுது. predict of request நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஃபீச்சர்ஸ் ஸோ சாரி டேட்டா இன்புட். ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து அந்த கிளாஸ் தான் யூஸ் பண்றோம். நம்ம பேஸ் மாடல் வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றதுனால தான் டேட்டா வந்து இன்புட் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்மளோட இந்த டேட்டால தான் வந்து நமக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ வந்து நமக்கு அங்கிருந்து ஒரு ஜேசான் ஃபைலா தான் வந்திருக்கும்ல, அந்த ஜேசானுக்குள்ள தான் இந்த லிஸ்ட் இருக்கும். டேட்டா நான் எதுக்கு அந்த இடத்துல ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண டேட்டா ரெண்டாவது யூஸ் பண்ணனா, இப்போ வந்து நம்ம ரெண்டுமே ஒரே ஒரே பேர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனாலதான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணணும்னா இப்போ நம்மளோட எக்ஸ் இன்புட் எடுக்கணும். எக்ஸ் இன்புட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னா, இப்போ உங்களோட டேட்டால வந்து ஜேசன் ஃபைலா தான் வரும். அந்த டேட்டா வந்து ஜேசன் ஃபைல் உங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த ரெக்வஸ்ட்டோட வந்து ஒரு ஜேசன் ஃபைலா வருமா, அந்த ஜேசன் ஃபைலுக்குள்ள தான் ஒரு 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 ஆர்குமெண்டா தான் உங்க லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை என்ன பண்ணுவீங்கன்னா தனியா பிக் பண்ணும். எப்படி பிக் பண்ணுவேன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து நான் அது அதே சமயம் வந்து நான் என்னோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டா ஃபீச்சர்ஸ் வந்து இன்புட்டா கொடுக்கணும். அதுக்கு நான் ரீஷேப் பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த லிஸ்ட் எடுத்து அரேவாக மாத்தி நான் ரீஷேப் பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் என்னோட மாடலுக்கு இன்புட்டா கொடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்றேன்னா டேட்டா டாட் ஃபீச்சர்ஸ் இப்போ நான் டேட்டா டாட் ஃபீச்சர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஜேசன் ஃபைல்ல இருந்து எனக்கு அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் எனக்கு அந்த ஃபீச்சர்ஸ்ங்கிற ஆர்குமெண்ட் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகி வந்தோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரீஷேப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ரீஷேப் ஆஃப் 1, -1. ஸோ என்னோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த டேட்டாவை ரீஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரெடிக்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம். ஸோ இப்போ ப்ரெடிக்ஷன் ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு md டாட் predict ஆஃப் எக்ஸ் அண்டர்ஸ்கோர் இன்புட். ஸோ இப்போ இன்புட் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு மாடல் ப்ரெடிக்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த வேல்யூஸை நான் ரிட்டர்ன் பண்ணேன். இந்த வேல்யூஸ் எப்படி நான் ரிட்டர்ன் பண்ணுவேன்? நான் இதை வந்து திரும்பி ஒரு ஜேசன் ஃபைலா தான் ரிட்டர்ன் பண்ணுவேன். இதுக்கு நீங்க ஜேசன் ஃபைலா நீங்க ஜேசன் ஃபைலை பத்தி உங்களுக்கு தெரியல, அதோட சிண்டாக்ஸ் படி நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ஷன்ல நான் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரெடிக்ஷன்ல இருந்து நான் டார்கெட் வேல்யூஸ் மட்டும் எடுக்கணும். இப்போ கொடுக்குறேன்னா எனக்கு வந்து இப்படி வரும்னா மேபி வந்து அந்த டார்கெட் நேம்ஸ் வராது. அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வந்து உங்களுக்கு இப்போ நீங்க டார்கெட் நேம்ஸ் மட்டும் வேணும் எனக்கு வந்து இப்போ அவுட்புட் வந்து எனக்கு வெசிகுலர் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன், நீங்க டார்கெட் நேம்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இப்போ திரும்பியும் வந்து அந்த டேட்டா செட்டை லோட் பண்ணணும். டேட்டா செட் லோட் பண்ணி அதுக்குரிய டார்கெட் வேரியபிள்ஸ் மட்டும் எடுக்கணும். சைக்ளன் டாட் டேட்டா செட்ஸ் இம்போர்ட் லோட் அண்டர்ஸ்கோர் ஐரிஸ் லோட் பண்ணிட்டு டார்கெட் நேம்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். டார்கெட் நேம்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண என்ன பண்ணுவீங்கன்னா லோட் அண்டர்ஸ்கோர் ஐரிஸ் டாட்
டார்கெட். ஸோ இப்போ எனக்கு வந்து டார்கெட் ஃபைல், அதாவது டார்கெட் நேம்ஸ் மட்டும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதுக்கு 1 செகண்ட் நேம்ஸ் கொடுப்போம். டார்கெட் அண்டர்ஸ்கோர் நேம்ஸ் கொடுத்தா மட்டும் தான் நமக்கு டார்கெட் நேம்ஸ் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நாம இதை வந்து அந்த ப்ரெடிக்ஷன்ல இருந்து ப்ரெடிக்ஷனோட வேல்யூஸ் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, டார்கெட் அண்டர்ஸ்கோர் நேம்ஸ் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் சாரி ப்ரெடிக்ஷன் 0. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த டார்கெட் நேம் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். ஸோ ஓகே, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே, நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நீங்க வந்து மாடல் டிப்ளாய் பண்ணும்போது வந்து காமனா வந்து ஓவராலா பார்த்து பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு மாடலோட லொகேஷன் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி உங்களோட எப்படி சொல்லணும்னா, உங்களோட சிஸ்டத்துக்கு தெரியாது. உங்களோட சிஸ்டத்துக்கோ, உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கோ, இல்ல நீங்க ஏதாச்சும் கிளவுட் டிப்ளாய்மென்ட் பண்றீங்கன்னா, அந்த கிளவுட் டிப்ளாய்மென்ட் சர்வீஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த மாடல் எந்த ஸ்பெசிபிக் டைரக்டரியில இருக்குன்னு சொல்லி சொல்லணும். அதாவது இந்த ஏபிஐங்கிற டைரக்டரியில என்னோட எம்எல் மாடல் இருக்குதுன்னு சொல்லி நீங்க இங்க இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படி ஸ்பெசிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களோட கோட் வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா வந்து ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகும். ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ இன்னொரு விஷயம் நம்ம என்னன்னா, இப்போ நீங்க ரெக்யர்மெண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுவீங்க. அதே சமயம் வந்து உங்களோட ரன் டைம் டிஎக்ஸ்டியும் ஃபைல் ரன் டைம் ஃபைலும் இது பண்ணுவீங்க. ரன் டைம் ஃபைல் எதுக்காகனா உங்களோட பைத்தான் வெர்ஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணதுக்காக. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வாங்க இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம அதுக்கான கமாண்ட் என்னன்னா, யூவிகான் ஏபி டாட் இண்டெக்ஸ் ஆப் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இண்டெக்ஸ் அந்த உங்களோட ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இன்புட் கொடுத்து பார்க்கணும். ஸோ நான் இன்புட் எப்படி கொடுக்கணும்னா, எனக்கு வந்து லிஸ்டா கொடுக்கணும். அந்த லிஸ்டா எப்படி கொடுக்கலாம்னா, நீங்க வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து போஸ்ட்மேன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, போஸ்ட்மேன் சர்வீஸ் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். நான் போஸ்ட்மேன் சர்வீஸ் அவங்க இல்லை. நீங்க ஒரு ஏபிஐ வச்சிருக்கீங்க. அந்த ஏபிஐல கூடி அந்த ஏபிஐ கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் இந்த இது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சேம் வந்து நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல போட்டு டெஸ்ட் பண்ணதுக்கு இது வந்து நீங்க ஈஸியா இது பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ வந்து நான் அந்த ஏபிஐ வந்து இங்க டிப்ளாய் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ அதை காப்பி பண்ணியாச்சு. இதை பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாஷ் ரெடிட். இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்னோட ஃபைல் நான் கொடுக்கணும். அதை வந்து ஜேசான் ஃபைல் நான் கொடுக்கணும். ஜேசான் ஃபைல் கொடுத்தா மட்டும்தான் வந்து எனக்கு வந்து இங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஃபீச்சர்ஸ். இப்போ நான் லிஸ்ட் டேட்டா கொடுக்கணும். இப்போ லிஸ்ட் டேட்டா எதுக்காகனா, நீங்க வந்து டேட்டாஸ் வந்து என்ன மாதிரி, அதை வந்து உங்களோட இன்புட்ஸ் டேட்டா என்னவா இருக்கணும்னு சொல்லி நீங்க கொடுக்கணும். உதாரணத்துக்கு நான் இங்க கொடுக்குறேன் பாருங்க, 10.1 கமா 12.3 கமா நம்மளுக்கு மொத்தம் 4 இன்புட்ஸ் வரும். எனக்கு அந்த ஃபீச்சர்ஸோட பேர் சரியா தெரியல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து குழம்பிட்டு இருக்கேன். அப்புறமேட்டு 0.2 இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க இன்புட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து செட் ஹவுஸா. ஸோ ஓகே, நீங்க ஃபீச்சர்ஸ் இன்புட் கொடுக்கும்போது அதை வச்சு தான் வெர்டிகுலரா செட் ஹவுஸாவா சொல்லி உங்களுக்கு வரும். எனக்கு இதுக்கு நிறைய கன்ஃபியூஷனா இருக்குது. எனக்கு என்னென்ன உள்ள ஃபீச்சர்ஸ் வந்து செட் ஹவுஸா வெர்டிகுலர் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது மேக்ஸிமம் வந்து ஐரிஸ் டேட்டா செட்டோட ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. இது போக ஃபீச்சர்ஸ் வந்து மொத்தம் 4 இருக்கும். ஐரிஸ் 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 டேட்டாஸ் எல்லாம் எனக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதுன்னே சில செப்பல்ல இருந்து செப்பல் வித்து பெட்டல்ல இருந்து பெட்டல் வித்துன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஓகே, இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்றேன். சும்மா ஒரு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வெர்சிகுலர்னு வருது. ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் நான் வந்து நான் கிட்டப் வந்து நான் புஷ் பண்ணணும். ஸோ இந்த ஏபிஐ ரன் ஆகிட்டு இருக்கோம், நம்ம சைட் பை சைட் புஷ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் அந்த டேரக்டரி வந்துக்கிறேன்.
இப்போ நான் வந்து என்வாயன்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்றேன்னா, என்னென்ன நம்ம ஆட் பண்ணதெல்லாம் அங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்ன ஃபைல்ஸ் சேஞ்ச் பண்ணணும் எல்லாத்தையும் நான் வந்து என்னோட GitHub அந்த ரெப்போல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் கமிட் பண்றேன். ஸோ ஓகே, கோட் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லி நான் மெசேஜ் கமிட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நார்மலாக நம்ம வழக்கமாக பண்ணுறதா கிட் புஷ். ஸோ ஓகே, இப்போ என்னோட ரெப்பாசிட்டரியில் இங்கே அப்டேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம டேரக்டா டிப்ளாய் பண்ண முடியாது. இதை நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபைலை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ரன் டைம் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும். அது போக ப்ராக் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ப்ராக் ஃபைல் எதுக்காகனா, இப்போ நீங்க ஒரு கிளவுட்ல டிப்ளாய் பண்றீங்கன்னா அந்த கிளவுட்ல டிப்ளாய் பண்ணும்போது உங்களோட அந்த கிளவுட் டிப்ளாயிங் சர்வருக்கு வந்து தெரியணும். இந்த கமாண்ட் ரன் பண்ணா மட்டும்தான் என்னோட ஃபைல் என்னோட அந்த அந்த ஸ்பெசிபிக் ப்ராஜெக்டோ இல்லை அந்த பைத்தான் ஸ்கிரிப்டோ வந்து ரன் ஆகும்னு சொல்லி தெரியணும். அதுக்கு தான் நம்ம ப்ராக் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, நம்ம இதை காமிக்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணது நான் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே ரெக்யர்மெண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணதுக்கான கமெண்ட் என்ன, கிளிக் ஃப்ரீஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ ஓகே, இது நீங்க இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ரன் டைம் டாட் டிஎக்ஸ்டி கிரியேட் பண்ணும். ரன் டைம் டாட் டிஎக்ஸ்டி கிரியேட் பண்ண என்ன பண்ணுன்னா பைத்தான் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நான் என்ன பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்றேன்னா பைத்தான் 3.12.4. ஓகே, இதுக்கு வந்து நீங்க டேரக்டா கமாண்ட் லைன்லேயே பண்ணலாம். அதுக்கு எப்படி பண்ணலாம்னா எக்கோ பைத்தான் இஸ் ஈக்குவல் டு 3.12.4. ஓகே, இதை வந்து நான் ரன் டைம் டாட் டிஎக்ஸ்டி இதுல வந்து நான் இப்போ சேவ் பண்றேன். இதை நீங்க சேவ் பண்றது எதுக்காகனா நீங்க வந்து என்ன பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களோட கிளவுட் டிப்ளாயிங் சர்வருக்கோ இல்ல நீங்க வேற ஏதாச்சும் டிபெண்டன்சி வேற எங்கேயாச்சும் ஒரு சிஸ்டத்தை போய் ரன் பண்றீங்கன்னா அந்த சிஸ்டத்துல இருக்கிற வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து தெரியணும். இப்போ நீங்க டாக்கர் ஃபைலே கம்பைல் பண்றீங்க. இப்போ நான் டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்றேன். இதை வந்து என்டையரா கண்டனைஸ் பண்ணி நான் டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்றேன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பைத்தான் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி. ஆனா உங்களோட டாக்கர் ஸ்கிரிப்ட், அதாவது வந்து நீங்க கம்பைல் பண்ண போற டாக்கர் ஸ்கிரிப்டுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி தெரியாது. அதை மென்ஷன் பண்ணதுக்காக இந்த ரன் டைம் டிஎக்ஸ்டி. ஓகே, அதை கிரியேட் பண்ணியாச்சு. அதுவுமே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த சேவும் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்க ப்ராக் ஃபைல் கொண்டு கிரியேட் பண்ணணும். ப்ராக் ஃபைல் எதுக்காகனா ஆஹ், நீங்க வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களோட சிஸ்டத்துக்கு மென்ஷன் பண்ணதுக்காக. ஸோ அதுக்கும் சேம் தான். ஒன் செகண்ட், கோ ஏபிஐ டாட் இண்டெக்ஸ் ஆப். ஸோ இப்போ அந்த இடத்துல நான் போர்ட் மென்ஷன் பண்ணணும். இப்போ எதுக்காக நம்ம போர்ட் மென்ஷன் பண்றோம்னா நம்ம லோக்கல் சிஸ்டம் ரன் ஆகும்போது டிஃபால்ட்டா 8000 போர்ட் ரன் ஆகுது. நம்ம ஸோ நீங்க அதை நீங்க டிப்ளாய் பண்ணும்போது நீங்க வேற ஏதாச்சும் போர்ட்ல ரன் ஆகும்னு நினைக்கிறீங்க, இல்ல டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது வேற ஏதாச்சும் போர்ட்ல ரன் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க போர்ட் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மென்ஷன் பண்ணி என்ன பண்ணலாம், /போர்ட் போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணலாம். நான் போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எந்த ஹோஸ்ட்ல இது பண்ணணும் எனக்கு வந்து ஓகே, நான் வந்து நீங்க வந்து எனக்கு எந்த ஹோஸ்ட்ல டிப்ளாய் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அதாவது வந்து எந்த ஐபி அட்ரஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஐபி அட்ரஸிங் வந்து நீங்க வந்து அலகேட் பண்ண முடியாது.
உங்களுக்கு வரக்கூடிய ஐபி, அதாவது வந்து இங்க உள்ள பிரைவேட் நெட்வொர்க்ல ஒரு சில குறிப்பிட்ட ஐபி மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். அந்த ஐபி மட்டும் தான் நீங்க இது பண்ண முடியும். அதுல நீங்க எது வேணா பரவாயில்ல. அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணும். அதாவது சில சமயம் வந்து நீங்க ஐபி சில பேர் கான்ஃபிக் பண்றேன்னு சொல்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா உங்களோட டிப்ளாய்மெண்ட் வந்து என்டையரா வந்து கிராஷ் ஆகும். மேபி வந்து உங்களோட சரியா வந்து உங்களோட ஏபி டிப்ளாய் ஆகாம இருக்கும். சில சமயம் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து போஸ்ட் வந்து 0.0.0.0 அதாவது என்ன ஐபி வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே என்ன பண்றேன்னா ஸ்பாட் ஃபீல்ட்ல வந்து கிரியேட் பண்ணிங்க. ஸோ ஓகே இப்போ நீங்க இந்த ப்ளாட் ஃபீல்டு தான் வந்து உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது வந்து உங்களோட பேஷ் கமாண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ண போகுது உங்களோட டிப்ளாயிங் சர்வீஸ்க்கு. ஸோ ஓகே ப்ளாட் ஃபீல்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மூணுத்தையும் இப்போ வந்து நம்ம வந்து புஷ் பண்ணிக்கலாம். நான் என்வாயன்மெண்ட் வந்து புஷ் பண்ணலாம்னு பார்க்குறேன். git commit right files for cloud deployment or added. சரி நான் கமிட் பண்ணிட்டேன். இப்போ நான் புஷ் பண்றேன். சரி ஃபைனலி நம்மளோட என்டையர் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ரன் ஆக போகுது. ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம அதை டிப்ளாய் பண்ணோம். ஸோ ஓகே டிப்ளாய் பண்ணதுக்கு வந்து கியூப்னு சொல்லி நான் சர்வீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரீயா இருக்குது. ஸோ ஓகே நான் ஆல்ரெடி ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து எப்படி ஸ்கிராச்ல இருந்து பண்ணணும்னு சொல்லி பார்க்குறேன். இது வந்து ஆல்ரெடி இது வந்து வேற ஒரு ரெப்பாசிட்டரியில் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுதான் பண்ணிட்டு தான் பார்த்தேன். ஸோ ஓகே இதுல வந்து ஆல்ரெடி டிப்ளாய் நல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்குது. சேம் ஐரிஸ் டேட்டா செட்டுக்கு தான் பண்ணேன். ஸோ ஓகே இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு சர்வீஸ் என்டையரா ஃபர்ஸ்ட் ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்ணணும் சொல்லி சொல்றேன். கியூப்ல வந்து ரொம்ப நீங்க ஜஸ்ட் ஈஸி தான். நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நீங்க மேக்ஸிமம் வந்து உங்களோட கிட்டப் வச்சு நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். கிட்டப் வச்சு சைன் அப் பண்ணிட்டு உங்களுக்கு ரெப்பாசிட்டரிக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா உங்களுக்கு என்னென்ன ரெப்பாசிட்டரி வேணுமோ அந்த ரெப்பாசிட்டரிக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்தாலே போதும். நான் ஆல்ரெடி ஒரே ஒரு ரெப்பாசிட்டரிக்கு மட்டும் தான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி கேஸ்ல எப்படி சொல்றேன், நம்ம இங்க டேரக்டா நீங்க டாக்கர் இமேஜஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க பண்ணிக்கலாம். டாக்கர் இமேஜஸ் வச்சும் பண்ணிக்கலாம். நான் டாக்கர் இமேஜ் வச்சு எப்படி டிப்ளாய் பண்ணு சொல்லி அடுத்த வீடியோ சொல்றேன். ஜஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம இதை கிரியேட் பண்ணியாச்சு. நான் ஜஸ்ட் வந்து அந்த என்விரான்மெண்ட்ல எப்படி டாக்கர் ஃபைல் டாக்கர் இமேஜா கிரியேட் பண்ணி அந்த டாக்கர் இமேஜ் எப்படி டாக்கருக்கு வந்து புஷ் பண்றது, டாக்கர் ரெஜிஸ்டரிக்கு புஷ் பண்றது, அங்கிருந்து எப்படி நீங்க டிப்ளாய் பண்றது எல்லாமே சொல்றேன். வேற ஏதாச்சும் கிளவுட் சர்வீஸ்ல ஃப்ரீயா பண்ண முடியும்னாலுமே நான் அதை வந்து உங்க வீடியோ போஸ்ட் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிட்டப்ல எப்படி சொல்றேன். ஸோ ஓகே நான் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு ரெப்பாசிட்டரி எனக்கு அந்த ரெப்பாசிட்டரி ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ ஓகே வந்து நான் அப்போ வந்து எனக்கு இன்னொரு ரெப்பாசிட்டரி ஆட் பண்ணலாம். இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, ஃபாஸ்ட் ஏபிஐ டிப்ளாய்மெண்ட் சொல்லி இந்த ரெப்பாசிட்டரி நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு வந்து நான் இந்த இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, எடிட் கிட் அப் ஆப் பர்மிஷன் சொல்லிக்குதா, அதுல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்னென்ன ரெப்பாசிட்டரி வேணும், இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ டிப்ளாய்மெண்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தேன்னா எனக்கு சேவ் ஆயிருச்சு. ஸோ ஓகே சேவ் ஆனோடனே எனக்கு இந்த இடத்துல அந்த ரெப்பாசிட்டரி வந்துச்சு பாத்தீங்களா. இப்போ நான் அந்த இதுக்குள்ள போறேன். இப்போ வந்து நான் எனக்கு ஃப்ரீ தான் வேணும். எனக்கு வந்து எந்த ஒரு சார்ஜ் ஆகக்கூடாது. ஆல்ரெடி நான் டிப்ளாய் பண்ணிருக்கனால இப்போ வந்து எனக்கு ஃப்ரீ இது வந்து இல்ல. ஃப்ரீ யூசேஜ் இல்ல. அதுக்காக அந்த டிப்ளாய்மெண்ட் டெலீட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் வரேன். இதுல வந்து ஒரே ஒரு டிப்ளாய்மெண்ட் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்க அதனால வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க ஃபாஸ்டே போய் டிப்ளாய் பண்றதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் மேக்ஸிமம் இல்ல. ரெண்டர்ல இருக்குது. ஆனா ரெண்டர்ல வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குது. ரெண்டர்ல நீங்க டிப்ளாய் பண்ண எத்தனை சர்வீஸ்லாம் டிப்ளாய் பண்ணலாம். ஆனா வந்து என்ன ரொம்ப சில எப்படி சொல்லணும்னா ரொம்ப ஸ்லோவா இருக்குது. நீங்க 2 நாள் வந்து ஏபிஐ ஹிட் பண்ணாம விட்டீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லோவா இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். டெலிட் ஆயிட்டு இருக்குது. ஸோ ஓகே டெலிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ரீலோட் பண்ணி பார்ப்போம். டெலிட் ஆயிட்டு இருக்குதா, டெலிட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிரியேட் சர்வீஸ் கொடுக்குறேன். கிட்டப்ல இருந்து ஃபாஸ்ட் ஏபிஐ டிப்ளாய்மெண்ட்டுக்கு போறேன். நான் ஃப்ரீயே சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்டாண்டர்ட் எதுவுமே வேண்டாம். நான் ஃப்ரீயே சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு லேட்டன்சி வந்து இந்த இடத்துல கம்மியா இருக்குது. அதே வாஷிங்டன் டிசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டே 2 சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்றீங்கன்னா 2 சர்வீஸ் மட்டும்தான்.
அதுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒன்று வந்து ரொம்ப லேட்டன்சி அதிகமாகுது. வாஷிங்டன் டிசி வந்து லேட்டன்சி அதிகமாகுது. நல்லா வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து போனீங்கன்னா நீங்க ஜஸ்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராக் ஃபைல் கொடுத்துட்டோம், ரெக்கமெண்ட்ஸ் டிஎஸ்டி கொடுத்துட்டோம், அதே மாதிரி ரன் டைம் டிஎக்ஸ்டி கொடுத்துட்டோம், எல்லாமே இருக்குது. அதனால வந்து நீங்க ஜஸ்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. ஈவன் இந்த இதுல நீங்க பில்ட் கமாண்ட் எதுவுமே மாத்தணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி அதுவே ஒர்க்கிங் டைரக்டர் வந்து டாட் ஏபின்னு சொல்லி அதுவே சூஸ் பண்ணிக்கிச்சு, அதுவே டிடெக்ட் பண்ணிக்கிச்சு. நீங்க எதுவுமே பண்ண அவசியம் இல்லை. சரி, இப்போ நீங்க டிப்ளாய் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஜஸ்ட் மேபி ஏதாச்சும் எரர் வரும், நீங்க டிபெண்டன்சி எரர் வரும், அதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் வந்து ரிசால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு எரரும் வராது. நீங்க சில சமயம் ஏதாச்சும் ஒரு டிபெண்டன்சி விட்டுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எரர் வரும். மிச்சபடிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. டிப்ளாய் ஆயிட்டு இருக்குது. ரெண்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் 2 3 தடவை கண்டினியூஸாக ஹிட் பண்ணி பார்த்துருக்கேன். சப்போஸ் கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது வந்து ரெண்டர்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இப்போலாம் வந்து ஒரு 2 நாள் கேப் விட்டா கொஞ்சம் ஸ்லோ ஆகுது சர்வீஸ். ரெண்டாவது ரன் ஆகி வரதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் லேட்டன்சி அதிகமாகுது. ஆனால் இதில் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவே இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு ஸோ ரன் டைம் ரெக்வஸ்டட் வந்து 3.12 வந்து இல்லைங்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம 3.10 ட்ரை பண்ணி பார்ப்போம். ரன் டைம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. git commit update. ஓகே, ரீடிப்ளாய் ஆகும் நினைக்கிறேன். ஆமாம், ரீடிப்ளாய் ஆன்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்ப்போம் டிப்ளாய்மெண்ட் இப்போ கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ரன் டைம் சில சமயம் வந்து இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இப்போ ரன் டைம் வந்து இப்போ 3.12 இல்லை, அந்த மாதிரி வந்து சில சமயம் எரர் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3.10 இப்போ ட்ரை பண்ணிக்கலாம். 3.10 வரலன்னா நம்ம அடுத்த பைத்தான் வெர்ஷன்ஸ் வச்சு ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்பி அந்த வெர்ஷன் இல்லை. ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணுறதுல வந்து மிஸ்டேக் நான் பார்ப்போங்க. யூஸ் பண்ணி பார்ப்போம். சரி, கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷன்ஸ், பார்ப்போம். சரி, இந்த வெர்ஷன்ல ஏதாச்சும் ஒரு வெர்ஷன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். சாரி, அந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டுருங்க. ஈக்குவல் டு போடக்கூடாது, நீங்க வந்து ஹைஃபன் யூஸ் பண்ணணும். ஹைஃபன் யூஸ் பண்ணாலே ஈக்குவல் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் வராது. சில சமயம் அது ஏதாச்சும் ஒரு சில சர்வீசஸ் வந்து அது இஷ்யூ ஆகும். அதை பார்த்துக்கோங்க. டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பார்ப்போம். ஒவ்வொரு ட்ரைனிங் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வீடியோ போஸ்ட் பண்ண இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்பயும் எனக்கு இதே மாதிரி தான் ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த பைத்தான் எரர் தான். சரி, பைத்தான்
3.10 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது திரும்பி டிப்ளை ஆகுது. பார்ப்போம். அதான் ஸ்டேபிள் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவே ரன் ஆக மாட்டேங்குது. அப்போ இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க எனக்கும் தெரியல. திரும்பி அதே விஷயம்தான். ஸோ ஓகே, கிவ் மீ சம் டைம். யாராவது சார்ட் அவுட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே, அவங்களே ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே இதை போட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு. ஒன் செகண்ட், நான் ரன் டைம் டிஎக்ஸ்டி ஒரு தடவை ரிமூவ் பண்ணி விட்டு பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆயிருக்கு, பார்ப்போம். ஓகே, ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு, பில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எரர் வருதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க.
மேக்ஸிமம் வந்து நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் நான் டிப்ளாய் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு பைத்தான் வெர்ஷன் குடுக்கலன்னு சொல்லிட்டு வந்து அன்ஸ்பெசிஃபைடு பைத்தான் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் காமிச்சு. அதுக்கப்புறம் தான் பைத்தான் வெர்ஷன் போட்டேன். 2, 3 தடவ நான் போட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் டிப்ளாய் பண்ணும்போது. அப்போ வந்து எனக்கு இந்த வெர்ஷன் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த வெர்ஷன் எனக்கு ஸ்டேபிளா காமிச்சது. ஸோ இப்போ அதுவும் வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஸோ திரும்பி ப்ராப்ளம் வருது பாருங்க. Profit in the please ensure that the box to show the root of the file. Path file வந்து ரூட்ல தான் இருக்குது. Could not read prop file and then so இந்த இடத்துல error ஒரு வீடியோ பார்க்குறாங்க. இதுதான் நம்ம அங்க அங்க லோக்கல்ல வந்து நமக்கு வந்து இங்க போர்ட் மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி காமிக்குது. ஆனா இங்க அது இல்ல பாத்தீங்களா? செகண்ட் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி உள்ள கேஜ் யூஸ் பண்ணிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் அந்த தான் டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபில்டர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதனால தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பில்ட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே பில்ட் சக்ஸஸ்ஃபுல்னாலே பரவாயில்ல, நமக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம லோக்கல் ஃபைலில் வந்து நம்ம ப்ராக் கிரியேட் பண்ணும்போது வந்து சின்ன எரர் ஆச்சு. அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ப்ராக் ஃபைல் கரெக்டாக தான் இருக்குது உங்களுக்கு. லோக்கலில் கரெக்டாக வந்து சப்போஸ் வந்து ரிமோட்டெல்லாம் மிஸ்டேக் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ப்ராக் ஃபைல் வந்து இங்கேயே ப்ராக் ஃபைல் மிஸ்டேக்காக இருக்குது. நம்ம அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோம். எக்கோ பண்ணும்போது நான் டபுள் கோலன் போட்டு பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு. அதை பார்த்துக்கோங்க. அந்த அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல டிப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து பைத்தான் வெர்ஷன் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. பைத்தான் வெர்ஷன் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா சில சமயம் வந்து வெர்ஷன்ஸை மாற்றி பாருங்க. ஏன்னா பைத்தான் ரன் டைம் டிஎக்ஸ்டியை ரிமூவ் பண்ணிடுங்க. ரன் டைம் டிஎக்ஸ்டி ரிமூவ் பண்ணுறது பெட்டர் ஆகும். ஏன்னா ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிப்ளாய் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. மேபி இந்த தடவை வந்து ஏதாச்சும்
நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிப்போம் அந்த இடத்துல. ஆனால் ரன் டைம் டிஎக்ஸ்டி வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு எந்த உங்களோட சில உங்களோட டிபெண்டன்சி ஒரு சில பேக்கேஜஸ்லாம் வச்சிருப்பீங்க. அந்த பேக்கேஜஸ்லாம் இந்த பைத்தான் வெர்ஷனில் மட்டும் தான் டிப்ளை ஆகும்னு சொல்லியிருக்கோம். அந்த டைமில் வந்து நீங்கள் பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரன் டைம் டிஎக்ஸ்டி ரிமூவ் பண்ணிட்டோம். மேபி நீங்கள் ரொம்ப பெரிய பைத்தான் மாடல் பைத்தான் எம்எல் மாடல் இல்லை பைத்தான் ஸ்கிரிப்ட் டிப்ளாய் பண்ணும்போது நீங்கள் ரன் டைம் டிஎக்ஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சில அந்த பைத்தான் வெர்ஷனில் மட்டும் தான் அந்த பேக்கேஜஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. ஸோ ஓகே, சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஓகே, சர்வீஸ் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு டிப்ளாய்மெண்ட் கரெக்டாக ஆயிடுச்சு. டிப்ளாய்மெண்ட் ப்ராப்பராக இருக்குது. இதான் நம்மளோட யூஆர்எல். இந்த யூஆர்எல் எடுத்து உங்களுக்கு நம்ம டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம் ஒரே நிமிஷம். நான் அதுக்கப்புறம் ரீநேம் பண்ணுவேன். எரர் வருது. சாரி. நான் HDFS போகணும். ஓகே, நம்மளோட டிப்ளாய்மெண்ட் ப்ராப்பராக ரன் ஆகுது. இப்போ வந்து நம்ம இந்த நீங்கள் ஏபிஐ வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த நேம் வேணும்னு சொல்லி நீங்கள் ரீநேம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரி ஓகே, வாங்க நம்ம நேம் எடிட் பண்ணலாம். நம்ம எடிட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓவர்வியூக்கு வந்துக்கோங்க. ஓவர்வியூவில் வந்து எடிட் ஆப் கொடுங்க. எடிட் ஆப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேரை மாற்றிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ஏடின்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து நீங்கள் அந்த சப்டொமைன் வந்து என்ன வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இல்லை ஃபாஸ்ட் ஏபின்னு வைக்கிறேன். மேபி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஃபாஸ்ட் ஏபிங்கிற சப்டொமைன் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்துடும். ஸோ ஓகே, நான் இப்போ இங்கே சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஓகே, இப்போ உங்களோட ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து இந்த இந்த யூஆர்எல்ல வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். சரி. ஸோ ஓகே, நான் கடைசியாக கொடுத்துருக்க ப்ரெடிட்ல மிஸ்டேக் பண்ணிங்க. ஸோ ஓகே, ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு. நம்ம ஏபிஐ கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அது ஓகே, ஏபிஐ ரன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, சரி ஓகேங்க, இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில இடத்துல கொஞ்சம் திக்கிற நடுவில் அந்த ஏன்னா என்னால் வந்து எப்படி சொன்னால், நாம் நார்மலாக வந்து கோட் பண்ணுறதுக்கும் வந்து அதே இது நம்ம ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே கோட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எப்படி சொல்லனே தெரியல. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து யோசிப்போம், அதை வந்து சொல்ல தெரியாது. அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன்லாம் தான் இருந்தேன். இதுக்கப்புறம் அதை திருத்திக்கிடுவேன். ஏதாச்சும் குறைஞ்சுன்னா சொல்லுங்கள். நடுவில் வந்து எனக்கு டிப்ளாய்மெண்ட் ஒரு சில எரர் வந்துச்சு. அந்த எரரை வந்து நான் நிச்சயமாக எடிட்டிங்கில் கட் பண்ணி நான் போடலாம். ஆனால் வந்து நான் அப்படி பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சில சமயம் உங்களுக்கு அந்த மாதிரி எரர் வரும். அந்த மாதிரி எரர் வரும்போது நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு தெரியணும்ல. அதுக்காக அந்த எரர் நான் அப்படியே வச்சு தான் போடுறேன். நான் ஒரு சில
அடிஷ்னலாக ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணுவேன், இனிமேல் தான் கட் பண்ணணும். ஏன்னா இது எடிட்டிங்கே முடியல. ஏன்னா அது 2 மணி நேரம் வீடியோ. 2 மணி நேரம்னா எல்லாமே சேர்த்தி நம்ம அங்கங்கே பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் சேர்த்தி தான். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டை மட்டும் தான் எடுத்து நம்ம வந்து எடிட் பண்ணணும். அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தியாக கொடுத்தாலும் பார்க்க முடியாது. அதனால 1 hour தான். சில சமயம் வந்து நம்ம கியூப்ல வந்து பில்ட் ஆகும்போது வந்து அந்த ப்ரீவியஸாக வந்து சில சமயம் எதுனா கியூவில் போகும்போது அந்த அதுவும் லேட் ஆகும். இப்போ அப்படின்னா இப்போ கியூவில் போயிடுச்சுன்னா அதுவே ஒரு 10 minutes 15 minutes வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஜஸ்ட் ரெக்கார்டிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது அதெல்லாம் கட் பண்ணி தான் எடுத்து போடுவேன். அதுலேயும் சில சமயம் சில இடத்துல வந்து ஷார்ட் பண்ணி போடுவேன். அதை நான் பார்க்குறேன், எப்படி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் பார்த்து உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். நிச்சயமாக அது வந்து நிஜமாக ஒரு 1 hour வீடியோ வரும். 1 hour அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது ஏன் அப்படி 1 hour போடுறேன்னா, கொஞ்சம் நடுவில் கூடிய டிப்ளாய்மெண்ட் எரர்ஸ் நான் ரிமூவ் பண்ணேன்னா நிச்சயமாக வந்து வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒரு 45 minutes 40 minutes முடிஞ்சிடும். ஆனால் வந்து அந்த டிப்ளாய்மெண்ட் எரர்ஸ் வந்து எனக்கு வந்து எரர்ஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுறது? அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த எரர் வந்தாலும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியாது. அதனால அப்படி வச்சிருக்கேன். ஸோ ஓகே, நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாலுமே அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. Bye.